இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உயர்ந்தவர், இயேசு உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். அவரை அன்றி நமக்கு வேறொரு தேற்றரவாளன் இந்த பூலோகத்தில் கிடையாது. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகப்பனே, இந்த அருமையான அதிகாலை வேளையில் எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறது உமது கிருபை அப்பா. உமது கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது கூட உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு நீர் இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் கிரியை செய்வீராக. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம வாசிக்கிறதுக்கென்று தியானிக்கிறதுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஏற்கனவே சதுசேயர் கேள்வி கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி பரிசேயர் கேட்டாங்க. 2 பேரும் வாயடைச்சு போயிட்டாங்க. இப்போ சதுசேயருக்கு அப்புறம் மறுபடியும் பரிசேயர் வர்றாங்க. 35வது வசனம், அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி. அந்த பரிசேயர் கூட்டத்தில் ஒரு வக்கீல் இருக்காரு, ஒரு அட்வொகேட். நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி வருகிறான். 36வது வசனம், போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். டீச்சர், வாட் இஸ் த மெயின் லா இன் த கமாண்ட்மெண்ட்ஸ்? எது முக்கியமான கட்டளை அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் கேட்குறான். 37வது வசனம், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அவன் இயேசுவை எப்படியாவது சிலுவையில் அறையணும், இயேசுவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோளில் திட்டமிட்டு கேள்வி கேட்குறான். ஏன்னா அவன் லாயர். ஒரு லாயருக்கு நல்லா தெரியும் எப்படி ஒரு கிரிமினலை தப்புவிக்கிறது அப்படின்னும் அவனுக்கு தெரியும். ஒரு நல்லவனை எப்படி ஜெயிலுக்குள்ளே போடுறது, இந்த ரெண்டுமே லாயருக்கு தெரியும். 2 நடவடிக்கைகளும் லாயர்னால் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சட்டத்தில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏற்கனவே சதுசேயர் பரிசேயர் எல்லாம் விஐபிஸ் எல்லாம் கேள்வி கேட்டு ஓஞ்சு போயிட்டாங்க. கடைசியாக வக்கீல் எப்படியாவது தன்னுடைய வாத திறமையால் இவரை ஜெயிச்சிடலாம் இயேசுவை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்குறான். அப்போது இயேசு சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் மெயினான கட்டளை. இயேசுதான் அந்த தேவன் தான் இயேசு. இந்த வித்தியாசம் அவனுக்கு தெரியாது. அவன் இயேசுவை சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி இயேசுவை அந்த வக்கீல் நினச்சிட்டு இருக்கான்.
பட் ஆனால் அதுவும் இல்லாமல் அவன் நினச்சது என்ன அப்படின்னா, இயேசு தன்னைத்தானே புகழுவார், ரோம அரசாங்கத்தை புகழ மாட்டார், அப்போ அந்த சாக்கை வச்சு ஏதாவது இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற குறிக்கோள்லையும் நிறைய ஒரு சாதாரணமான கேள்விகளால் அவரை எப்படியாவது வெளிக்காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கேள்விகளை கேட்குறான். அப்போ இயேசு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அவர் தேவனையே புகழ்றார். அவர் எப்போது தன்னை புகழ்ந்ததே கிடையாது. அவர் எப்போதும் தேவனையே புகழ்வார். அவர் நாவல எப்பொழுதும் தேவனை துதிக்கிற துதிதான் இருக்கும். எப்போதும் அவர் தேவனை புகழ்ந்து கொண்டே துதித்து கொண்டே இருப்பார் இயேசு. அதுதான் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். நம்மை ஒரு நாள் நம்ம புகழக்கூடாது. நம்ம நாவு ஒரு நாள் தன்னைத்தானே புகழவே கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வேதத்தில் அது எழுதியிருக்கு. உன் நாவினால் உன்னை புகழாதிருப்பாயாக. மற்றவங்க தான் நம்மளை பார்த்து புகழணும், நாமும் நம்மை பார்த்து புகழக்கூடாது என்று வேதம் அருமையாக நமக்கு கற்பிக்கிறது. இது முதலாம் பிரதான கற்பனை. இதுதான் மெயினான ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லிட்டார். 39வது வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதுலயே செகண்ட் லா ஒன்று இருக்கு. அது என்னன்னா, உண்மையில நீ எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறியோ அதுபோல பிறனிடத்திலையும் நீ அன்பு வைக்கணும். உனக்கு காலில் ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நீ அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த வலியை சரி பண்ணுவியோ, அந்த காயங்களை நீ சரி பண்ணுவியோ, அதுபோல உன் கூட இருக்கிற ஒருத்தன் தவறி விழுந்துட்டான்னாலும், உங்கள் வீட்டில் ஒருத்தங்க தவறி விழுந்துட்டாலும் நீ அவங்களுக்கு நீ எப்படி உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினியோ அதே போல் அவனுக்கும் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும். அவனுடைய மருத்துவ காரியங்களையும் நீ பார்க்கணும். உனக்கு எப்படி வழி வந்து நீ உன்னோட காயத்தை சரி பண்ணினியோ அதுபோல் மற்றவனுடைய காயத்தையும் சரி பண்ணணும். இதுதான் இரண்டாவது கற்பனை. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுறது ஓகே, நல்லது தான். ஆனால் அதே அன்பை அடுத்தவங்க மேலேயும் வைக்கணும். இதுதான் ரெண்டாவது கற்பனை. ஒருத்தர் கீழே விழுந்துட்டா நீ சிரிக்கக்கூடாது. இல்லாதவனை பார்த்து உன் வாயில நகைக்கக்கூடாது. அவனை தூக்கி விடுறதுக்கு நீ என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை நீ எடுக்கணும். அவனை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்கிறதுக்கு உன்னால் என்ன முடியுமோ அதை நீ செய்யணும். அது உன் நண்பராக இருக்கலாம், இல்லை எதிரியாக கூட இருக்கலாம். தட் இஸ் நாட் மேட்டர். அவனுக்கு நீ உதவி செய்யணும். அவனிடத்துல நீ அன்பு கூறணும். அதுதான் செகண்ட் லா. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இந்த ரெண்டு விஷயத்திலையுமே இந்த பைபிள் ஃபுல்லாக அடங்கியிருக்கு. இந்த பைபிள் இருக்கிறது எல்லாமே அதைத்தான் கற்பிக்கிறது. இந்த பைபிள் இருக்கிற நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அன்பையே பிரதானமாக சொல்லுது, பாசத்தையே பிரதானமாக சொல்லுது. லவ் அண்ட் அஃபெக்ஷன், திஸ் இஸ் த மெயின் ரூல் above all the rules. This is the main rule. இதுதான் பிரதான கட்டளை. உன்னோட தேவனிடத்துல முழுசா அன்பு வை. உன்னிடத்துல அன்பு கூறுறது போல
பிரத்தியான இடத்துலையும் நீ அன்பு கூறு, அவனை வஞ்சிக்காத. இதுதான் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். இயேசுவாகிய நான் யாரையுமே வஞ்சிக்கல. என் வாயில பொய் வந்ததே கிடையாது. நான் தீமை செஞ்சதே கிடையாது. உங்களுடைய பாவத்துக்காகத்தான் இயேசுவாகிய நான் சிலுவையை எடுத்துக்கிட்டேன். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னு தான் நான் ரத்தம் சிந்தினேன். முள்கிரீடம் தரிச்ச, சவுக்கால அடி வாங்கினேன். என்னை தரையில புரட்டி எடுத்தாங்க. தண்ணி கூட குடிக்காம கஷ்டப்பட்டேன். எனக்கு கசப்பு கலந்த தண்ணியை கொடுத்தாங்க. என்னால் தாங்க முடியாத வழியெல்லாம் நான் தாங்கினேன். எல்லாம் நான் உங்க மேல வச்ச அன்பு தான். நான் உங்க மேல வச்ச பாசம்தான். நான் உங்க மேல வச்ச பிரியம்தான். இது எல்லாத்தையும் நான் தாங்கினேன். என்னை போலதான் நீங்களும் இருக்கணும். பிறனுக்காக நீங்களும் அன்பு கூறணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை இதுதான். இந்த நியாயப்பிரமாணம் முழுசும் நிறைவேறும். நீ சிலுவையை எடு. மற்றவர்களுக்காக சிலுவையை எடு. மற்றவர்கள் கஷ்டப்படும் போது நீ உதவி செய். அதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு. நீ என் மேல வச்சிருக்கிற பாசம். அதுதான். நீ மற்ற யாரையும் நம்பாத, என்னை மட்டும் முழுசா நம்பு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத. நான் உண்மையான தெய்வமாகி இயேசு கிறிஸ்து. என்னை மட்டும் நீ நம்பு. உனக்காக எத்தனை ரத்தம் நான் சிந்தினேன். உனக்காக எப்பேற்பட்ட சிலுவையில் நான் தொங்குனேன். உனக்காக முள்கிரீடம் தரிச்சனே. உனக்காக எல்லாவற்றையும் இழந்தனே. என்னுடைய சரீரத்தில் இருந்த உடைகளை கூட கலட்டி சீட்டு போட்டாங்களே. நான் எவ்வளவு அவமானப்பட்டேன், எவ்வளவு துக்கப்பட்டேன், எவ்வளவு கேவலப்பட்டேன். எல்லாவற்றையும் நான் அந்த அன்புனால தானே செஞ்சேன். அந்த அன்பு தானே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நீ எல்லாரிடத்துலையும் அன்பு வெயி, எல்லாரிடத்துலையும் பாசம் வெயி, எல்லாரிடத்துலையும் நேசம் வெயி. அதுதான் நீ என்னிடத்துல அன்பு கூறுறதுக்கு அடையாளம். நீ என்னிடத்துல அன்பா இருந்தா நீ மற்றவனிடத்திலேயே அன்பா இருப்ப. நீ என்னிடத்துல அன்பு வைக்கிறத எதனால நான் அறிவேன் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னா நீ செய்வ, நான் சொல்லாதது நீ செய்ய மாட்ட. நான் என்ன சொல்றனோ அதை நீ கேட்ப. அதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற முழு அன்பு, முழு நம்பிக்கை, முழு பாசம். என்னை விட்டுட்டு நீ வேற யாருகிட்டையும் போகாத. நானே உனக்கு அடைக்கலம், நானே உனக்கு தஞ்சம், நானே உனக்கு புகலிடம், நானே உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன். இந்த அதிகாலை வேளையில ஆவியானவர் இயேசுவாகியவர் உங்களிடத்துல அன்பு வச்சிருக்கிறாரு, பாசம் வச்சிருக்காரு, நேசம் வச்சிருக்காரு. உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தாரு. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். நம் பாவம் மன்னிக்கப்படவே அவர் சிலுவையில் தொங்கினார், ரத்தம் சிந்தினார். இதை மாத்திரம் நாம் உணர்ந்து இயேசுவுக்காக எதையும் செய்ய நாம் தயாராகும். God bless you.